அல்லேலூயா. இதுதான் நம்பிக்கை. இந்த உலகத்தால நம்ப முடியாத காரியத்தை நீங்களும் நானும் நம்பணும். அல்லேலூயா. செத்து போன கர்ப்பம் திரும்ப உயிர் வருமா? செத்து போன மனுஷன் திரும்ப உயிரோடு வருவானா? செத்து போன கிட்னி திரும்ப உயிர் வருமா? செத்து போன இருதயம் திரும்ப உயிர் வருமா? செத்து போன உறுப்புகள் திரும்ப உயிர் வருமா? உயிர் வரும். நீ தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி யார் யாரெல்லாம் கர்த்தர் மேல நம்புறாங்களோ நம்புகிறவர்கள் தான் பாக்கியவான். அல்லேலூயா. இங்க இவன் நம்பினாரு. யாரு? ஆபிரகாம் நம்பினாரு. தன் சரீரம் செத்து போனாலும் தன்னுடைய மனைவியினுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் என்ன செஞ்சான்? எண்ணாது இருந்தான். எண்ணாம தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு ஒரு கர்ப்ப பிறப்பாகி உன் மகனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருந்தார். உனக்கு நான் ஒரு ஈசாக்க தருவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருந்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கும் போது அந்த வாக்குத்தத்தத்தை நீங்க முரட்டுத்தனமா நம்பணும். அல்லேலூயா. ஆமா, முரட்டுத்தனமா அந்த விசுவாசம் நீங்க அதை விசுவாசிக்கணும், நம்பணும். நம்புவதற்கு ஏதுக்குள்ளாம தான் இருக்கும். ஆனா நீங்க நம்பி பாருங்க, நிச்சயமா தேவன் என்ன செய்வார் பாருங்க, அதை நிறைவேற்றி தருவார். அல்லேலூயா. உங்களை பாக்கியவான அந்த இடத்துல நிறுத்துவார்.